வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆர்கே நகர் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலின் போது ஆயிரக்கணக்கில் பணம் பிடிபட்டது, கோடிக்கணக்கில் பணம் பிடிபட்டது, ஏறத்தாழ 96 கோடி ரூபாய் விநியோகம் என்ற புகார் தேர்தல் ஆணையம் அந்த தேர்தலை ரத்து செய்த அறிவிக்கையிலேயே தெரிவித்திருந்தது. அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுடைய பெயர்கள் அதில் இருந்தன என்று தேர்தல் ஆணையம் தன்னுடைய அறிக்கையில் அப்போது சொன்னது. அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தியதாக, அரசுக்கு அறிவுறுத்தியதாக தேர்தல் ஆணையம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் மீதே இந்த வழக்கு இருக்கிறது, அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதை முதலமைச்சர் மறுத்திருக்கிறார். வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் மீது வழக்கு என்பது விவரம் இல்லை. வழக்கை எதிர்கொள்ளக்கூடிய அமைச்சர்கள் விலக வேண்டும், பதவி விலகி இந்த தேர்தலை இந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சி கோருவது எந்த அளவிற்கு சரியான ஒன்று? புகார் மட்டுமே பதவி விலகுவதற்கு போதுமான ஓர் தர்க்கமாக இருக்க முடியுமா? விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் திரு சரஸ்வதி அவர்கள், திமுகவின் மனுஷபுத்திரன் அவர்கள், வழக்கறிஞர் சுந்தரராஜன் அவர்கள், பத்திரிகையாளர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். இந்த புகாரை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையாய கடமை என்னென்னா, எப்படியாவது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எந்த குற்றச்சாட்டு சொல்லியாது எதையாவது உள்ள கொண்டு வந்து, ஏன்னா அது அவங்க வாக்கெடுப்பு நடக்கிற நிலையிலேருந்து முயற்சி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்த போதே மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பார்க்க வந்த போதே துரைமுருகன் அன்றைக்கே பேட்டியில் சொன்னார், மிக சீக்கிரமாக தமிழ்நாட்டில் தேர்தல் வரும் அன்றைக்கே சொன்னார். தொடர்ந்து அவங்களுடைய தலையாய கடமையாக அன்றைக்கி அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் விவாதிக்கணுங்கிறார். 98 மரியாதைக்குரிய முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்கள் இருந்தப்போ, அதே மாதிரி 2011 சட்டமன்றத்தில் ஒரு கருத்தை மிக தெளிவாக அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள். ஒரு பத்திரிகையில் வர செய்தியை வைத்துக்கொண்டோ, தொலைக்காட்சியில் வர செய்தியை வைத்துக்கொண்டோ சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இது பத்திரிகை செய்தி அல்ல, பத்திரிகையில் வந்த செய்தி அல்ல. இது ஒரு ஆர்டிஐக்கு தேர்தல் ஆணையம் தந்திருக்கக்கூடிய ஒரு விளக்கம். ஆமாம், இந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடர்றதுக்கு ஏற்பாடு செய்தீர்களான்னு கேட்டபோது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது என்ற அளவில் நிற்கிறது. அப்போ அமைச்சர்கள், இந்த தேர்தல் நின்றது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த புகார்களுக்காகத்தான் நிறுத்தப்பட்டது அப்படின்றதும் தேர்தல் ஆணையமே சொன்ன விஷயம். அதற்கு பிறகு யார் பணம் கொடுத்தார்கள், யார் யார் அதில் ஈடுபட்டார்கள் அப்படின்றதுல வழக்கு பதிவு செய்யப்பட்டதா இல்லையா, அதில் யார் மீது என்ன நடவடிக்கை அப்படின்னு கேட்கறதுல என்ன தப்பு? ஆர்கே நகர் மட்டுமல்ல, சமீப காலங்களில் பல இடைத்தேர்தல்கள் தேர்தல் ஆணையம் நிறுத்தி இருக்காங்க. அரவக்குறிச்சியிலேருந்து, தஞ்சாவூர்லேருந்து, அதுக்கு முன்னாடி பல தேர்தல் ஆணையம் பல இடைத்தேர்தல்கள் நிறுத்தியிருக்காங்க. 2 ஆட்சியிலையுமே. திருமங்கலம் ஃபார்முலா விட ஒரு பெரிய ஃபார்முலா தமிழ்நாட்டில் வந்துட போகிறதில்ல. அதற்காக என்ன விசாரணை கமிஷன் அமைச்சு விசாரிச்சாங்கிறது இன்னை வரைக்கும் நமக்கு தெரியல. இதை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க, விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கோம். என்னங்க ப்ரூஃப் இருக்கு? ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் போய் மக்கள்கிட்ட பணம் கொடுத்தாரா? மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கொடுத்தாங்களா? இல்லை மரியாதைக்குரிய எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் வேட்பாளர் இருந்த டிடிவி அவர்கள் கொடுத்ததை என்ன ப்ரூஃப் இருக்கு? தேர்தல் ஆணையம் விசாரிங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, குற்றவாளிகள் என்று சொல்லல. விசாரிப்பதுக்காக விசாரணை கமிஷனை மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சிருக்காங்க. கோர்ட்ல ஒரு விஷயம் போனா எந்த ஆதாரமுமே இல்லாமல், எந்த விதமான ஆவணமும் இல்லாம ஒரு தேர்தலை அநியாயமா தேர்தல் கமிஷன் நிறுத்திருச்சுன்னு சொல்றீங்களா? அப்படி பார்த்தா திமுக மேல கூட 48 வழக்குகள் இருக்கு. அதுல 12 வழக்குகள் பணம் கொடுத்ததாவே இருக்கு. அதையும் சேர்த்து விசாரிக்கட்டுமே, தேர்தல் ஆணையம் அதையும் சேர்த்தே சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். அப்ப விசாரணை வரட்டும். இப்போ எப்போ நீங்க கோர்ட்டுக்கு போயாச்சோ சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்டுக்கு போன பின்னா எல்லா தெளிவுகளையும் நீங்க கோர்ட்ல சொல்லித்தாங்க ஆகணும். யார் மேல வழக்குகள் இருக்கு, யார் மேல வழக்கு குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது எல்லாம் கோர்ட்ல. அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க கோர்ட்ல விளக்கமா சொல்றோம். மடியில கணவர்தான் வழியில போயும். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலை நிறுத்துறதுக்கு சொன்ன முக்கியமான காரணமே டாக்டர் விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட அவருடைய அலுவலகமோ வீடோ அவர் வசம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு டிடிபி செய்யப்பட்ட நகல். அதில் சில அமைச்சர்களுடைய பெயர்கள், அதற்கு எதிராக வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, ஒரு தொகை. இதைத்தான் அவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க. இன்றைக்கு வரையிலும் சொல்லப்படுறது அது மட்டும்தான் காரணம். அப்போ அதில் ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு கேட்கறது எதிர்க்கட்சிகள் விடுங்க, திமுக மேலேயும் அந்த புகார் இருக்கு. மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தை பார்த்து இதில் கேள்வி கேட்கிற உரிமை இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்குங்க. அதற்காக தானே இன்னைக்கு வழக்கே வந்திருக்கு. மாண்புமிகு அமைச்சர் விஜயபாஸ்கர் தெளிவா அன்னைக்கே சொன்னாரு, இதை நான் கோர்ட்ல விளக்க தயாரா இருக்கிறேன். இது அவர் பேர்லயும் இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதோட வழக்கு பதிவு செய்யப்படாம இல்ல, மிக தெளிவாக நான் இதை சட்டமன்றத்தில் ஆர்கே எலெக்ஷன்ல
இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, இதை நான் நீதிமன்றத்தில் விளக்க தயாரா இருக்கேன் என்பதை மாண்புமிகு அமைச்சருமே சொல்லியிருக்காரு. நாங்க நீதிமன்றத்தில் சந்திக்கிறோங்க, எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது, பயமும் கிடையாது. we are ready to face this because எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொய்யாக குற்றச்சாட்டு, அவ்வளவுதான். உங்களை பொறுத்தவரை இது என்ன குற்றச்சாட்டு சார்? இல்லை, அதாவது முதல் விஷயம், நீதிமன்றத்தில் இதை சந்திப்போன்னு சொன்னால் முதல்ல அது நீதிமன்றத்துக்கு வரணும்ல. இன்றைக்கி முதலமைச்சர் என்ன சொல்கிறார், சட்டசபையில் வழக்கு பதிவு செஞ்சுருக்குன்னு சொன்னார். எஃப்ஐஆர் நம்பர் கொடுங்க, யார் மேலே பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு வழக்கு அப்படி சும்மா பதிவு பண்ண முடியாது இல்லையா? யாருக்கு எதிராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த எஃப்ஐஆர் யாருக்கு எதிராக போட்டிருக்கீங்க, என்ன தேதியில் பதிவு பண்ணியிருக்கீங்க? 3 மாதமாக இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு தேர்தலை முதல் கேள்வி என்னென்னா, ஒரு தேர்தலை இவ்வளவு வெளிப்படையாக பணம் கொடுத்தார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தேர்தல் கமிஷன் ரத்து பண்ணுது. ஆனால் அதன் மீது நடவடிக்கை கோரி தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்ட பரிந்துரை என்பது இவ்வளோ ரகசியமானதாக இருந்திருக்கிறது. அதை ஒருத்தர் ஆர்டிஐயில் போட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பரிந்துரையே வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியுது. நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் மேலே குற்றம் தேர்தல் ஆணையத்தின் மீது மட்டுமல்ல, அதாவது இவர்கள் எல்லோருமே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழக தேர்தல் ஆணையம், மத்திய தேர்தல் ஆணையம் இதை இவ்வளவு ரகசியமாக அவர்கள் தமிழக தேர்தல் ஆணையத்திற்கோ தமிழ் தலைமைச் செயலாளருக்கோ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தேர்தலை நிறுத்துவதை ஊடகங்கள் தானே சொன்னீங்க, ஊடகங்களை கூப்பிட்டு தானே சொன்னீங்க. அப்போ இந்த குறிப்பு மட்டும் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியமாக அனுப்பி இது அவ்வளோ ரகசியமான தகவலாக இது? ஏன் அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது, விஜயபாஸ்கர் மீட்டில் கைப்பற்றப்பட்டது, ஆவணங்களுக்கு என்ன ஆதாரம், அது என்ன அடிப்படையில் என்ன விசாரணை மேற்கொண்டீங்க? இன்றைக்கு நாங்கள் என்ன கேட்குறோம், இது முதலமைச்சரின் மீதே குற்றச்சாட்டு இருப்பதனால் அவருக்கு தார்மீக ரீதியாக முதலமைச்சராக இருப்பதற்கு உரிமை இல்லை. அவருடைய தலைமையில் ஒரு அமைச்சர் ஒரு விசாரணை நடந்தால், அது ஏன்னா காவல்துறை அவருக்கே தான் இருக்குது, விசாரணை நடந்தால் அந்த விசாரணை என்பது நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்காது. அப்படி இருக்கிற போது தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தார்மீக பொறுப்பேற்க வேணும்னு சொல்றீங்க. ஒரு ரெய்ட்ல கிடைத்ததாக இவங்க ஐடி சொல்ற ஒரு காகிதத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவரை பதவி விலக சொல்லுவீங்களா? நாளைக்கு இந்த நீதிமன்றமோ மற்றவர்களோ அவர் மீது குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகல அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்புக்கு யார் பொறுப்பு? இல்லை, என்னன்னா இதை நாங்களா பதவி சொல்றோம், விசாரணை வேண்டும்ங்கிறத எந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை நிறுத்திச்சோ அந்த எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லியிருக்கு, நாங்கள் சொல்லலை. அப்போ எந்த அமைப்புகள் சொல்றதுக்குமே கட்டுப்பட மாட்டோம், எந்த விசாரணையும் மேற்கொள்ள மாட்டோம்னா, ரெண்டாவது தமிழக தேர்தல் கமிஷனுடைய செயல்பாட்டினுடைய நோக்கம் என்ன? இதை நான் இன்னொன்று விஷயத்தோட நான் பொருத்தி பார்க்க விரும்புகிறேன். அரவக்குறிச்சி தஞ்சாவூரில் எலெக்ஷன் நிறுத்தினீங்க, நிறுத்தினதுக்கப்புறம் அந்த யார் மேலெல்லாம் நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னீங்களோ அவங்க மேலே நீங்கள் என்ன விசாரணை மேற்கொண்டீங்க? திரும்ப இங்கே எலெக்ஷன் நடக்குது, திரும்ப அதே கேண்டிடேட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ உங்ககிட்ட அதுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாதா? அப்போ அந்த டைமில் எலெக்ஷனை நிறுத்துறதுக்கு பின்னாடி உங்களுக்கு வேறு நோக்கம் இருந்ததா? இதே தான் நான் ஆர்கே நகர்லையும் கேட்க விரும்புகிறேன். அப்போது ஆர்கே நகரில் நீங்கள் எலெக்ஷனை எதுக்காக நிறுத்தினீங்க? உங்களுடைய நோக்கம் நேர்மையான தேர்தலை நடத்துவது என்று சொன்னால் அதனுடைய தொடர் நடவடிக்கை என்பது என்ன? அப்படின்னா தொடர்ந்து தேர்தல்களை நிறுத்துவதற்காக ஒரு தேர்தல் ஆணையம் எதற்காக? நீங்க ஒரு குற்றச்சாட்டு புகார் மலை மேல நிக்கிறப்ப, புகார் கட்டுக்கடங்காத அளவுக்கு பணப்புழக்கம்னு ஊடகங்கள் எழுதுறப்ப, ஏராளமான புகார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கட்சிகள் சார்பில் வழங்குறப்ப தேர்தல் ஆணையம் என்னதான் நடவடிக்கை எடுக்க முடியும்? அந்த நேரத்துல தேர்தலை நிறுத்துறத தவிர அவங்களுக்கு என்ன முடிவு? நிறுத்திட்டீங்க இல்ல, நீங்க நிறுத்திட்டீங்க தேர்தலை, நீங்க உங்களுடைய செயலை ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்றோம். நாங்க கேக்குறதெல்லாம் அதான், ஜஸ்டிஃபை பண்ணுங்க. நாங்க இதனால நிறுத்தணும், இவங்க எல்லாம் பணம் கொடுத்தாங்க, ரெண்டு பேர் மேலயுமே அந்த புகார் இருக்கு சார், ப்ரூவ் பண்ணுங்க. நாங்க என்ன சொல்றோம், நாங்க விசாரணைன்னு தான் நாங்க கேட்கிறோம், நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அதை பத்தி ஒண்ணுமே இல்லை, யாராவது தவறு செஞ்சா நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனா ஒரு அமைச்சரின் மீது நடவடிக்கை ரெய்டு, அவருடைய அலுவலகத்தில் ரெய்டு மேற்கொள்ளப்பட்டு, வீட்டில் ரெய்டு மேற்கொள்ளப்பட்டு, புலனாய்வுத்துறை அமைப்புகள் இவர்கள் மீது சந்தேகம் இருக்குன்னு சொல்லுது. நாங்க என்ன அவங்களை உடனே தண்டிங்க என்ன சொல்றோம்? ஒரு குறைந்தபட்ச விசாரணை கூட செய்ய மாட்டீங்க அப்படின்னா ஒரு ஜனநாயக அமைப்புல வேற என்னதான் பண்றது? விசாரணை பண்ணி இல்லைன்னா சொல்லுங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, 3 மாசமா எந்த நடவடிக்கையும் கிடையாது அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு சார் காவல்துறைன்னு ஒன்று எதுக்கு இருக்கு, இல்ல தேர்தல் ஆணையம் ஒன்று எதுக்கு இருக்கு? அது அமைப்புல காய்ச்சிடலாமே, அதுக்கு எந்த வேலிடிட்டி இல்லையே. வழக்கறிஞர் சுந்தரராஜன், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டு மேல விமர்சனத்தையும் சேர்த்தே முன்வைக்கிறார். அதாவது ஆட்சியாளர்கள் தார்மீக ரீதியாக பொறுப்பேற்று இந்த வழக்கை எதிர்கொள்ளணும். இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கு, மூடு மந்திரமா இருக்கு. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் காரணங்கள் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரு முழுமையாக செயல்படுவதற்கான அந்த அதிகாரம் அதுக்கு அளிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் ஒரு தேர்தல் ஆணையம் முழுமையாக செயல்படுவதற்கான அந்த ஆள் பலம், மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது.
அப்படி பார்த்தீங்கன்னா இதை எல்லாரும் வந்து வெளிப்படையாக ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமை பெற்ற ஒரு அமைப்பாக அது இல்லை அப்படிங்கிறது தான் அடிப்படையான ஒரு விஷயம். ஏன்னா மிக குறைந்த வளத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் நடக்கும் நேரங்களில் மட்டும் அவங்க வந்து மற்ற துறை சார்ந்த அந்த பணியாளர்களை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த சூழலில் வந்து ஒரு தேர்தல் ஆணையம் வந்து இப்போ அவங்களுக்கு பணியாளர்கள் இருப்பது குறைவு அப்படின்றது வந்து அந்த தேர்தலை நடத்துவதற்கு அவங்க வந்து டெபுடேஷனில் வாங்கிக்கிறாங்க. இப்போ கேள்வி வந்து ஒரு புகார் வருது, அவங்க அனுப்பிச்ச அப்சர்வர், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்னு ஒருவர் வந்து இந்த புகாரை தர்றாரு, இவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டதாக வந்திருக்குன்னு சொல்லி இங்கேருந்து ரிப்போர்ட் தர்றாங்க. அதன் அடிப்படையில் செய்கிறாங்க. அதற்கு ஃபாலோ அப் என்ன, ஏன் இது மேல் நடவடிக்கை இல்லை, என்ன மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தேர்தல் ஆணையம் இருக்கிற ஆட்களை கொண்டே பண்ணலாமே. இல்லை, தாராளமாக பண்ணலாம். அதில் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தோட இந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம குற்றவியல் சட்டத்தோட இணைந்து பயணம் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து சாட்சிபூர்வமாக, ஏன்னா இப்போ இது வரைக்கும் இவங்க வச்சுருக்கிற இந்த ஆதாரங்கள் இது எல்லாமே நீதிமன்றத்தின் முன்னால் இதெல்லாம் நிற்குமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது. இந்த சூழலில் வந்து தேர்தல் ஆணையம் இதை மீறி ஏதாவது செஞ்சால் அது வந்து அந்த ஆக்டிவிசம் அப்படிங்கிறது பின்னால் வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமாக மாறிவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றத்தில் இந்த விஷயங்கள் போகும்போது அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக செயல்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அது வந்து அளந்து அடிகளை வைக்க வேண்டிய ஒரு சூழலில் அது இருக்குது. அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு நீதிமன்றத்தில் நிரூபிக்க சொல்லி கம்பல் பண்ணால் அவங்க கொடுக்குற சாட்சியங்கள், ஆவணங்கள் அது நிலை பெற்று நிற்க முடியாமல் புருவாகமாக கூட போகலாம். அது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இருக்கக்கூடும், அதுக்கே மைனஸாக போகுன்ற ஒரு அச்சத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் அப்படி ஒரு எந்த நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகாத ஒரு ஆவணத்தை வச்சு ஒரு தேர்தலை நிறுத்துறதுன்றது தப்பு இல்லையா? இல்லை, அது அவங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைச்ச அந்த ஆவணங்கள் மற்ற விஷயங்களை வச்சு அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதாவது அது வந்து சப்ஜெக்ட் டு தி அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு சூழலை செஞ்சுருக்கிறாங்க. இதை மீறி வேறு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் எனக்கு அடிப்படையாக இன்னும் ஒரு தனி மனிதன் எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த தேர்தல் எந்த காலத்தில் நடந்தாலும் இந்த மாதிரியான இந்த முறைகேடுகள் இல்லாமல் ஒரு தேர்தலை நடத்துவதற்கு நம்மளோட தேர்தல் ஆணையத்திற்கு அந்த திறன் பெற்றிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது கல்வானா காப்பானா அப்படின்னா நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறதுக்கும் கட்சிகள் தயாராக இருக்கிறப்ப தேர்தல் ஆணையம் கடிவாளம் தான் போட முடியுமே தவிர அவங்க ஒவ்வொரு வாக்காளரையும் கண்காணிக்க முடியும். இல்லை, மிகச்சரியா அந்த இடத்த நீங்கள் தொடரீங்க. இப்போ நான் சொல்ல வர விஷயமும் அதுதான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து புகார்தாரர் யார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி. இந்த மாதிரியான அதாவது ஒரு குற்றத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, புகார்தாரர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தல் குற்றங்களில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புகார் சொல்ல வேண்டிய பொதுமக்கள் இந்த குற்றத்துக்கு உடந்தையாளர்களாக பெரும்பாலான இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு அந்த பணம் வரலன்னு சொல்லிட்டு மறியல் பண்ணுற இந்த மக்கள் இருக்கிற இந்த ஒரு சூழலில், இந்த சமூகத்தில் இந்த தேர்தலை வந்து முறைப்படியாக நடத்துவதற்கான நம்ம தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முழுமையான ஒரு அமைப்பா, அதுக்கு திறன் பெற்ற ஒரு அமைப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி. வேட்பாளர்களும் தவறிழைக்கிறாங்க, வாக்காளர்களும் தவறிழைக்கிறாங்க, கடைசியாக தேர்தல் ஆணையத்தை மட்டும் புகார் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்கறது மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நான் கேட்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக செயல்படுவதற்கான அந்த ஒரு கட்டமைப்பு இதில் நம்ம நாட்டு அடிப்படையில் இல்லை. இந்த சூழலில் வந்து தேர்தல் ஆணையத்தை மட்டுமே குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமோ இல்லை ஒரு அரசியல் நேர்மையோ கொண்ட ஒரு கேள்வியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் நான் இப்போ இல்லை. அதாவது நம்ம இப்படி ஒட்டுமொத்தமாக ஜெனரலைஸ் பண்ணிட்டோம்னா எந்த வழக்குலையும் எந்த குற்றச்சாட்டுலையும் யாரையுமே தண்டிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா இதே தான் செய்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து 1000 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காருன்னா, நீ வந்து ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்குறதுக்கு வந்து நீ 2000 ரூபா நீ லஞ்சம் கொடுக்கலையா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா உனக்கு என்ன கேட்க தகுதி இருக்குன்னு சொல்கிறதன் மூலமாக அந்த 1000 கோடி ரூபா அடிச்சுக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிற மாதிரி இது இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, யாரும் எதையும் நியாயப்படுத்தல. என்னன்னா ஒரு பர்டிகுலர் கேஸ், ஒரு கிளியர் கேஸ் இருக்குது. ஒரு எலெக்ஷன் நிறுத்தப்படுது, எந்த ஆவணத்தின் அடிப்படையில் நிறுத்தப்பட்டதோ அந்த ஆவணத்தின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை கோர்றோம். அப்போ அது நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகாதுன்னா தேர்தல் ஆணையம் போலியான ஆவணங்களின் அடிப்படையில் அந்த தேர்தலை நிறுத்திச்சுன்னு அர்த்தம். அப்ப என்ன அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? போலியான ஆவணம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா உறுதிப்படுத்த முடியாத ஆவணங்கள். அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்ல எடுத்த அந்த ஆவணங்கள் அப்படிங்கிறது ஐடி டிபார்ட்மெண்ட் நடவடிக்கைகளுக்கு போதுமானதா இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு குற்றவியல் நீதிமன்றம், அது தேர்தலோடு சம்பந்தப்பட்டது. ஆர்கே நகர் தொகுதின்னு இருக்கு, தேர்தல் பணிக்குழு இருக்கு, எந்த வார்டு இருக்கு, எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கு, இன்டி எவ்வளோன்னு இருக்கு, டோட்டல் இருக்கு, நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் இன்சார்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அது எல்லாமே ஐடிக்கு மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதை தாண்டி தேர்தல் ஆணையத்துக்கு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற முடிவுக்கு கன்க்ளூசிவ் அப்படி வரணும்னு தர நீங்கள் குறுக்கிட்டீங்க. இங்கே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வரலாறு காணாத போலீஸ் ஃபோர்ஸ் இருந்ததா இல்லையா? பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவ்வளோ தெருவுக்கு தெரு அத்தனை போலீஸு. நீங்கள் வந்து நடந்து போய் பேசினாலே பக்கத்தில் வந்து என்னன்னா நான் பிரச்சாரம் பண்ணதுனால சொல்கிறேன். அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பி அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் பார்த்து அதுக்கு மேலே போட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். இது வந்து சொல்லணும்னா என்ன வேணா சொல்லலாம்.
அதாவது திமுக கிட்ட எப்பவுமே ஒண்ணு உண்டுங்க, அவங்களுக்கு மக்கள் வாக்களிச்சா ஜனநாயகம்னுவாங்க, அண்ணா திமுகவுக்கு வாக்களிச்சா பரநாயகம்னுவாங்க. அவங்களுக்கு வாக்களித்தா மக்கள் நல்லவர்கள். அரவக்குறிச்சியில பணம் கொடுத்தாங்க நாங்க நிரூபிக்கப்பட்டதா? தஞ்சாவூர்ல பணம் கொடுத்தாங்க நிரூபிக்கப்பட்டதா? கேட்டாங்க. அதுவே போய்தான். அதுக்கு போயிட்டு வந்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 2 முறை பணம் தர்றதுக்கு அது பயன்படுச்சே தவிர தேர்தல்ல அது பணம் இதெல்லாம் பத்திரிகையில வர செய்திகளை வைத்தோ ஊடகங்கள்ல வர செய்திகளை வைத்தோ பணம் கொடுத்ததாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள அதிமுக தயாராக இல்லை. நிரூபிக்கட்டும். ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் தான் இதை பற்றி பேசுறதுக்கு பொருத்தமானவர். ஃப்ரண்ட் லைன்ல அவர் எழுதின கட்டுரைக்காக மும்பை பிரஸ் கிளப் அவார்ட்லாம் கூட அதுக்கு அவர் கொடுத்தாங்க. வி பே யூ ஓட், நாங்க பணம் தர்றோம் நீங்க ஓட்டு போடுங்கன்னு மக்கள்கிட்ட கட்சிகள் சொல்வதான ஒரு சூழலை கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒரு விரிவான கவர் ஸ்டோரியை ஃப்ரண்ட் லைன் எழுதியிருந்தார். அந்த பிரச்சனை வந்து தொடர்ற பிரச்சனை. ஓட்டுக்கு பணம் அப்படின்றது தமிழ்நாட்டில் எழுதப்படாத விதியாக கட்சிகள் செய்கிறாங்க அப்படின்றது இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பீக், இதுவரையிலும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் தொகுதியில் இவ்வளவு பணம் புழங்க முடியுமா அப்படின்றது ஆர்கே நகர் ஒரு தவறான உதாரணமாக இருந்தது. அதில் தேர்தல் ஆணையம் ஐடி வந்து ஒரு ரைடில் சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்ததா ஐடி சொல்கிறாங்க. அவங்களே மீடியாவுக்கு கசியவும் விடுறாங்க. அதற்கு பிறகு ஐடி வந்து தமிழக அரசுக்கு கடிதம் எழுதுது. இன்னொரு பேரெல்லாம் கூட இதில் எழுதியிருக்கு, இதில் ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு கடிதம் போகுது. தேர்தல் ஆணையம் இதில் நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு கடிதம் கொடுக்குது. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குன்றாங்க. இந்த அளவிலான நடவடிக்கைன்றது போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமான பொதுவானது இல்லை. அதாவது என்னுடைய ஆர்குமெண்ட்டே வந்து மே 2016 ஆர்குமெண்ட் இவ்வளோ தான். 300 அரசியல் சாசன சட்டத்தினுடைய 324 அம்சம் என்ன கூறுது என்றால் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். தலையாய கடமை வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை என்பது நீங்கள் வந்து நேர்மையாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று தான் கூறுதே தவிர நீங்கள் வந்து இந்த கால அளவிற்குள்ளால் நடத்த வேண்டும், இல்லைனா கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் வந்துடும், அதெல்லாம் பாராளுமன்றத்தினுடைய அடுத்த பிரான்ச்சினுடைய பிரச்சனையை தவிர உங்கள் பிரச்சனை கிடையாது. அப்போ எப்போ உங்களுக்கு வந்து இந்த தேர்தலை இப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடத்த முடியாது என்ற ஒரு நிலை வருகிறதோ அப்போ வந்து நீங்கள் அந்த தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மே 2016 நான் ஆர்கியூ பண்ணேன். அது வந்து அங்கே செவிசாய்க்கவில்லை. ஆனால் ஆர்கே நகர் தொகுதியில் என்ன நடந்ததுன்னா, இவங்க சொல்கிறாங்களே ப்ரூஃப் இல்லை 90 கோடி ரூபா எடுத்திருக்காங்க, இதை விட என்ன ப்ரூஃப் வேணும்? இது வந்து தேர்தல் ஆணையம் பொறுத்தவரையான ப்ரூஃப். அதாவது கேஷ் பிடிச்சிருக்காங்க. யாரு 100 கோடி கேஷா பிடிக்கல, இல்ல 90 கோடிக்கு நம்பர் எழுதியிருந்த ஒரு தாள் பிடிக்கிறாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, அங்கேயே தேர்தல் அத ஆர்கே நகர் தொகுதியிலேயே பணம் பெற்றப்பட்டது இல்லையா? எவ்வளவோ 90 கோடி இல்லைனா கூட 90 கோடியில் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். கேஷாகவே நிறைய இடத்துல பிடிச்சிருக்காங்க. வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, இந்த மாதிரியான ஆதாரங்கள் இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு அது போதுமானது. அதிமுகவும் சரி திமுகவும் சரி, அதிமுகவை பொறுத்தவரை 85% மக்களுக்கு 4000 என்ற அளவில் கொடுத்தார்கள் என்று கூறப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரை 55% மக்களுக்கு 2000 ரூபாய் என்று கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஸோ இதுதான் ஒரு குற்றச்சாட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அங்கே கைப்பற்றப்பட்ட பணம் எல்லாம் இது ஏதோ ஒரு மாயாஜாலமாக கிடையாது. அது தேர்தல் ஆணையத்துக்கு அவ்வளோ நம்பிக்கை வந்த பிறகுதான் அந்த பெரிய ஒரு 30 பேஜ் பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அதன் பிறகு வந்து தேர்தலை வந்து ஒத்தி வைக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு கோர்ட்டில் செல்லுமான்னு பார்த்தா கோர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்சி இருக்கிறது. இன்னும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த இது கடந்து வர வேண்டும் என்றால் யாரை நாடுகிறோம் என்றால் இதே காவல்துறையை தான் நாட வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. புலனாய்வு எல்லாம் நடத்த வேண்டியது இங்கு இருக்கும் காவல்துறை தான். அது யாருடைய கோர்ட்டுக்கு வந்தா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, பட் அன்னேம்டு, யார் மேலும் இல்லை, பணம் வழங்கப்பட்டதாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் எஃப்ஐஆரில் யார் பெயரும் குறிப்பிடப்படலைன்னா அது என்ன மாதிரியான அஃபென்ஸ்? அதுக்கு யார் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க? யார் புலன் விசாரணை செய்ய போகிறாங்க? இல்லை, அதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னென்னா, இது வந்து இவர் வந்து இந்த இதில் கேட்குறது ஆர்டிஎல் என்ன கேட்டிருக்காருன்னா, வாட் ஆக்ஷன் ஹேவ் யூ ப்ரொபோஸ் டு பி டேக்கன் பிளாப்ளான்னு சொல்லிட்டு பேர் போடுறாங்க. டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், வேலுமணி, செல்லூர் கே ராஜு, இதெல்லாம் கூறுறாங்க. இதில் வந்து no, we are not taking action against them, we don't have any evidence against them எல்லாம் தேர்தல் ஆணையம் கூறவே இல்லை. தேர்தல் ஆணையம் இவ்வளவுதான் கூறுது, எஃப்ஐஆர் பதிவு செய்ய கூறப்பட்டிருக்குதுன்னு சொல்லுது. அதாவது the commission has directed that an FIR may be filed by the returning officer அப்படின்னு கூறுதை தவிர இவங்க பேரில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை என்றோ இவங்களை வந்து சந்தேக விமுக்தராக கூறவில்லை, தேர்தல் ஆணையம் கூறவில்லை. அதே நேரத்தில் இது வந்து does it mean that they are culpable கேட்டால் அதுவும் கிடையாது. அப்போ தேர்தல் ஆணையம் வந்து இங்கே சொதப்பி இருக்கிற, அதாவது தன்னுடைய அது கிளியராக இவங்க வந்து குற்றமற்றவர்கள்னு தெரிவிக்கவில்லை, அதே நேரத்தில் வந்து இவங்க வந்து குற்றவாளிகள் என்றும் தெரிவிக்கவில்லை.
இதுதான் நடுநிலையா இருந்திருக்கா தேர்தல் ஆணையம் அப்போ? இந்த ஒரு பிரச்சனையில வந்து இவங்க குற்றவாளிகள் இல்லை என்று தெரிவிக்கவில்லை. எனக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல. நீங்க வந்து ஒரு மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலை ரத்து செய்றீங்க, தேர்தல் நடத்துவதற்கான சூழல் இல்லைன்றீங்க, பணப்புழக்கம் ஆறா ஓடுச்சுன்னு சொல்றீங்க. ஆமா, அதற்கு பிறகு தேர்தலை ரத்து செய்த தேர்தல் ஆணையம் அதற்கு பிறகு அதுல சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் கருதுறாங்களோ அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகளை முயற்சியை தேர்தல் ஆணையம் தானே செய்யணும். அவங்க இதுல ஒரு விட்டேத்தியா இருக்கிற ஒரு துணி தானே நீங்க சொல்றதுல இருக்கு. இல்ல இப்ப என்ன ஆகுதுன்னா, அதாவது இந்த தேர்தலினுடைய அந்த காலாவதி முடிந்த உடனே, அதாவது எப்போ அந்த தேர்தல் ரத்து வந்து விடுகிறதோ அதே நேரத்தில் வந்து இங்க இருந்த கமிஷனர் ஒரு வார காலத்தில் வந்து கரண் சிங்காவை மாற்றி விடார்கள். அடுத்த இந்த ஆட்சிக்கு சாதாரணமான அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சாதகமான ஒரு கமிஷனர் வந்து விட்டார். அதுல இருந்தே வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கமிஷனருக்கு ஏன் நீங்க நோக்கம் கற்பிக்கிறீங்க? இல்ல, நோக்கம் கற்பிக்க வேண்டும் இல்லை. ஏன் கரண் சிங்காவை மாத்துகிறார்கள்? கரண் சிங்கா நிர்வாக காரணம் இல்ல நான் அதான் கேக்குறேன். அவர் இருக்கிற கமிஷனரை மாத்திட்டு இன்னொரு கமிஷனரை போடுறது எப்போதுமே நடைமுறையில் இருக்கிற ஒரு 3 வாரத்துக்கு ஒரு கமிஷனரை வைக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் ஒரு கமிஷனர் தமிழ்நாட்டோட உள்துறை அமைச்சர் தான் கேட்கணும் ஏன் மாற்றினாங்க. உள்துறை செயலாளர் தான் எந்த அதிகாரியாவது மாற்றியதற்கு எந்த ஆட்சி காலத்திலாவது விளக்கம் வந்திருக்காங்களா? இன்ன காரணத்துக்காக தான் மாத்தணும் இல்ல 1-2 முறை தந்திருக்காங்க. அதை விட்டு விடுவோம். இப்போ இந்த பிரச்சனையில் இதுதான். அதாவது இப்போ வந்து உள்துறை யார்கிட்ட இருக்குன்னு வந்து முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. அப்போ முதலமைச்சருக்கு எதிராக முதலமைச்சரை பற்றி ஆராய்வதற்கான ஒரு கமிஷனருக்கு இந்த மாநிலத்தில் மட்டுமில்லை, எந்த மாநிலத்திலேயாவது ஒரு டிஜிபியோ இல்லை ஒரு கமிஷனரோ முதல்வரான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக யாருமே முன் வர மாட்டார்கள். இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழக்குகளில் புலன் விசாரணை செய்யக்கூடிய இடத்துல கமிஷனரோ டிஜிபியோ ஏடிஜிபியோ இருக்க போகிறதில்ல. மாவட்டம்னா எஸ்பி கூட இருக்கிறது இல்லை. நிச்சயமாக வழக்கமாக நீங்கள் இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தொகுதி காவல் நிலையத்தில் இதுக்கு ஒரு வழக்கு பதிஞ்சாங்கன்னா அதிகபட்சம் ஒரு இன்ஸ்பெக்டர் அதில் புலனாய்வு அதிகாரியாக இருப்பார். நிச்சயமாக சட்டத்தில் அப்படி தானே சார் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆணையர் அந்த அளவுக்குலாம் போகிற சூழல் இருக்கா என்ன? இல்லை, அதில் பிரச்சனை வருது தான். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கிருந்து வருதுங்கிறத பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. அதாவது இப்போ இருக்கும் சூழ்நிலையில் வந்து ஒரு டிஜிபியே ஒரு இன்ஸ்பெக்டரை தொடர்பு கொண்டு பேசும் நிலை இருக்கிறது, ஒரு கமிஷனர் தொடர்பு கொண்டு பேசும் நிலை இருக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் எந்த ரீதியாக போக வேண்டும் என்ற சொல்லக்கூடிய ஒரு முறை கூட இருக்கிறது என்று நமக்கு பரவலாக நமக்கு தெரியும். நம்ம மீடியா இருக்கிறதுனால நம்ம அதிகம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசுறதுனால நமக்கு தெரியுது. இந்த சூழ்நிலை இந்த பிரச்சனை தான். இதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி முடியுமா என்ற ஒரு கேள்வியில் தான் கடைசியில் வந்து நிற்குது. அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய இத்தனை ஆண்டுகளான செயல்பாடுகளில் என்ன நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வந்திருக்குன்னா பூத் கேப்சரிங் வந்து இல்லாமல் ஆயிருக்கு, அவ்வளோதானே தவிர இந்த பணம் பட்டுவாடை பொறுத்தவரை ஒரு கேஸில் கூட தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கன்விக்ஷன் வாங்கி தரக்கூடிய ஒரு இடத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருந்ததில்லை. அரவக்குறிச்சியில் கூட இருந்ததில்லையே என்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. அதனுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸே ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. ஸ்டேட் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறார்கள் என்ற ஒரு தலையாய பிரச்சனை இருக்குது. தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். இல்ல சார், தமிழ்நாட்டை சொல்றாங்க. சமீபத்தில் இடைத்தேர்தல் கர்நாடகா நடந்த போது முன்னாள் அமைச்சர் எடியூரப்பா எல்லா வீடியோலையும் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. 2000 நோட்டு 10,000 கொண்டு போய் நாங்கள் ஏன் ஆணித்தரமாக சொல்கிறோன்னா, நாங்கள் எங்ககிட்ட எந்த எவிடன்ஸ் உங்களுக்கு கிடையாது, நாங்கள் கொடுத்ததா. ஆனால் எவிடன்ஸோட முன்னாள் அவங்க முதலமைச்சர் எடியூரப்பா 10,000 ரூபாயை இடைத்தேர்தல் அப்போ கொண்டு போய் கொடுத்து எல்லா ஊடகங்கள்லையும் வந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்கலைங்கிறப்ப கர்நாடகாவில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? அது உண்மையாக நடந்த சம்பவம். எல்லாரும் தானே பார்த்தீங்க. சாட்சியோடு வந்தது இல்லை எல்லா டிவிலையும். அவர் பணம் கொடுத்ததையும் அவர்கள் வாங்கியதையும் இடைத்தேர்தல் நடந்த போது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இங்க அந்த மாதிரி என்ன பிடிச்சிருக்காங்க? என்ன ப்ரூஃப் அவங்க கையில இருந்திருக்கு? மாண்புமிகு முதலமைச்சரோ மாநிலத்திலுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமா தேர்தல் ஆணையம் செயல்படுதுங்கிற முடிவுக்கு தெரியல. முதல் விஷயம், எல்லா மாநிலத்திலையும் அவங்க அப்படித்தான் பண்றாங்க அப்படின்னா அது அந்த கவர்மெண்டோட ஒரு ஏஜென்சியாக செயல்படுதா, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக செயல்படுதாங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு கொஸ்டின் ஆகுது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலமாகத்தான் இந்த ஜனநாயகமே நின்று கொண்டு இருக்கிறது. அவங்க இவ்வளவு பார்சியலாக செயல்படுவாங்கன்னா நாங்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை எழுப்பிட்டு வர்றோம் சார். அதாவது போன நாடாளுமன்ற தேர்தலில் எலெக்ஷனுக்கு முதல் நாள் வந்து 144 உத்தரவு போடுறீங்க, எந்த விதமான லாஜிக் இல்லாமல் போடுறீங்க. அப்புறம் எங்களால் பணப்பட்டுவாடை வந்து நாங்கள் தடுக்க முடியலன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. எல்லாமே இந்த ஆட்சியில் நடந்தது. இன்னொரு விஷயம் பாருங்கள், கடந்த சட்டத்தை 2 தேர்தலை நிறுத்துறீங்க, ஆர்கே நகரில் தேர்தலை நிறுத்துறீங்க, இப்போ உள்ளூராட்சி தேர்தலையும் நடத்த மாட்டேங்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக வந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிற முடிவுக்கு இவர்கள் வந்து விட்டார்களா என்கிற ஐயம் ஏற்படுகிறது. இன்னொன்று என்ன கேட்குறேன்னா, தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு புனிதமான விஷயம் மாதிரி நம்ம ஏன் இவ்வளோ டிஃபென்சிவாக பேசுகிறோம்னு எனக்கு தெரியல. அங்க இருப்பவர்கள் தேர்தல் ஆணையம் தவறிழைத்ததுன்றது தான் ஒவ்வொருத்தருடைய ஆர்குமெண்ட். அவங்க பார்வையில தேர்தல் ஆணையத்தை விமர்சிக்கிறாங்க, நீங்க உங்க பார்வையில விமர்சிக்கிறீங்க. யாருமே தேர்தல் ஆணையத்தை பாராட்டல. ஒரு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்குன்னு சொல்றீங்க.
ஆனால் ஒரு சிஸ்டத்தினால வந்துட்டு இவ்வளவு கெடுபிடியை ஏற்படுத்த முடியுது, ஒரு ஸ்தம்பிக்க வைக்க முடியுது ஒரு ஸ்டேட்டு. வியாபாரிகள்லாம் இன்னைக்கு அலறாங்க. தேர்தல் ஆணையங்கள் ஒரு 10,000 ரூபா கொண்டு போய் விட மாட்டேங்குது, சோதனை போடுறாங்க. அதாவது தமிழ்நாட்டையே ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சி ஆட்சி மாதிரி வச்சிருந்தாங்க இன்னைக்கு. அவ்வளவு அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க எங்கேயுமே காணோம், டிஸப்பியர் ஆயிடுறாங்க. எப்படி டிஸப்பியர் ஆயிடுறாங்க? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் வேறு சில பொலிட்டிக்கல் கேம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போ ஏன்னா ஒரு கேஸில் சார் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண ஒரு கேஸில் நீங்கள் அதை கோர்ட் வரைக்கும் கொண்டு போங்க, கோர்ட்டில் ஃபெயில் ஆகட்டுமே, அது கோர்ட்டில் வந்து சந்திக்கட்டுமே அவங்க. அப்போது இது எல்லாமே தேர்தல் சமயத்தில் நடத்துகிற வெறும் நாடகங்கள் மட்டும்தானா? இன்னைக்கு இந்த விஷயம் வந்துட்டு இவ்வளோ வெளிப்படையாக வந்திருக்கு. அவர்கள் போட்ட உத்தரவையே அவர்கள் நிறைவேற்ற தயாராக இல்லை. மத்திய தேர்தல் ஆணையம் கொடுக்குற உத்தரவை தமிழக தேர்தல் ஆணையம் நிறைவேற்ற மாட்டேங்குது. அப்ப எதுக்காக நிறைவேற்ற மாட்டேன்றாங்க? அப்ப அதுக்கு பின்னாடி அடிப்படை ஒரு புரிதல் விஷயம் இருக்கு. தமிழ் இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் தொடர்கிறது. ஆர்கே, ஏப்ரல் மாதத்திலேயே இது தொடர்பாக நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி போலீஸுக்கு சொல்லிட்டோம், பதிவும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஹைகோர்ட்டில் இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆமாம், இது தேர்தல் ஆணையத்தோட எல்லை, அவங்களுடைய வேலை அப்படின்றது அந்த இடத்துலேயே முடிஞ்சிருதா, இல்லை அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கா? அதுக்கு பிறகு கிடையாதுங்கிறது தான். அதாவது தேர்தல் ஆணையங்கிறது தேர்தலை நடத்தக்கூடிய, தேர்தலை அதாவது 324 பிரகாரம் நடத்தக்கூடிய ஒரு பாடியாகத்தான் இருக்கிறதே தவிர அதை தாண்டி ஒரு பவர் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. என்ன சிஆர்பிசிலையும் ஐபிசிலையும் என்னென்ன இது இருக்கோ, சரத்துக்கள் இருக்கோ, அது பிரகாரம் இந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் விசாரிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கும் பிரச்சனை என்னவென்றால், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை விசாரிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர்னால் முடியுமா, இல்லை ஒரு சப் இன்ஸ்பெக்டரால் முடியுமான்னு பார்த்தால் நிச்சயமாக முடியாது. அதே போல் தேர்தல் ஆணையத்தை இதற்கு பொத்தம்பொதுவாக கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். தேர்தல் ஆணையத்துக்கு அதனுடைய டிஃபைன்டு பேராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ஒரு சமீப காலத்தில் ஒரு 50 வருட காலத்தில் வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன் நம்மளை வந்து அதிகம் ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையில் வந்திருக்குன்னு பார்த்தா நிச்சயமாக அதில் ஒன்று வந்து தேர்தல் ஆணையம், இன்னொன்று ஜுடிஷியரி. தேர்தல் ஆணையம் எவ்வளவோ நம்பிக்கை நமக்கு தந்துருக்குது. பூத் கேப்சரிங் வந்து எப்படி ஒழிச்சுன்னா தேர்தல் ஆணையம்னால தான் ஒழிச்சதே தவிர இது ஒரு அரசியல் கட்சியினாலேயோ இல்லை அரசியல் ஒரு பார்லிமெண்டில் ஒரு சட்டம் பாஸ் ஆனாலேயோ நடக்கவில்லை என்ற ஒரு நிலைதான் இருக்குது. யார் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பின் வழியாக இல்லைனா என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் என்ன ஒரு சட்டம் போட்டாலும் அதுக்கு பின் வழியாக ஏதாச்சும் குறுக்கு வழிகள் கண்டுபிடிக்கிறாரு பார்த்தா அரசியல் கட்சிகள் தான். என்னெல்லாம் பிரச்சனைகள் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டு செல்கிறதோ பாராளுமன்றத்துக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கூட பாராளுமன்றத்தினுடைய கமிட்டிக்கு போக வேண்டிய நிலையில் இருக்குது, மினிஸ்ட்ரிக்கு போக வேண்டிய நிலையில் இருக்குது தேர்தல் ஆணையம். ஸோ இந்த ஒரு சரத்துக்கள் கூட, அதாவது எப்போ இருந்து 2004 இருந்தே தேர்தல் ஆணையம் கூறிக்கொண்டு வருகிறது, அதாவது இந்த மாதிரியான கரப்ட் பிராக்டிசஸில் ஈடுபடுபவர்கள் மீது தண்டனைக்காக எங்களுக்கு இந்த மாதிரியான சட்டங்கள் தேவைப்படுகிறது என்று தேர்தல் ஆணையமே டேண்டன் கமிட்டியிலே கூறியிருக்கு. அந்த ஒரு சரத்துக்களையும் வந்து இந்த அரசியல் கட்சிகள் ஒத்துக்க கூட இல்லை, ஸ்டாண்டிங் கமிட்டி கூட அந்த கருத்துக்கள் இன்னும் போய் சேரவில்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. இதுதான் உண்மை நிலை. அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் தான் இதுக்கு முழுக்க காரணமே தவிர தேர்தல் ஆணையத்தை இந்த மாதிரி 19 குற்றம் சாட்டுவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு கேள்வி, அரசியல் கட்சிகள் 19 பேசினா இந்த நாட்டில் கூட எல்லா விஷயத்தையும் பேசலாம். யாராவது ஒருத்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்தால் எல்லாரும் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லிடலாம். பர்டிகுலர் இஷ்யூவை பேசுவோம். சரி, தேர்தல் ஆணையம் பரிந்துரைக்கத்தான் முடியும் அப்படின்னா அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு அரசுக்கு, ஒரு தலைமை செயலாளருக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றாத போது அவர் தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறதா? இது ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லட்டும். அப்ப யாரு தான் இதுக்கு பொறுப்பு? இல்ல, அப்ப நான் வந்து கொஞ்சம் ஹிஸ்டரி கூட பார்க்கலாம். அதாவது நான் வந்து சாத்தாங்குளத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோன்னு சொல்றேன் இந்த பணப்பட்டுவாடா. அதன் பிறகு வந்து நம்ம வந்து திருமங்கலம் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது தேர்தல் ஆணையம் பலம் இல்லாம இருந்த காலம் ஒண்ணு, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தேர்தல் முதல் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் வர சொல்லும்போது எல்லாம் சொல்லணும் சார். இல்ல ஒரு நிமிஷம் அதன் பிறகு திருமங்கல ஃபார்முலா வருது 2009. அதாவது மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி, அதாவது பணம் பட்டுவாடா தமிழகம் முழுக்க ஒரு தேர்தல்ல வந்து ஒரு தேர்தல்ல நான் வந்து அதிமுக மெம்பராகவே வச்சுங்க. அதாவது ஒரு தேர்தல்ல 2009 லோக்சபா தேர்தல்ல தான் விரிவாக பணம் தமிழ்நாடு எல்லா இடத்திலையும் கொடுத்த பிறகுதான் திமுகவினுடைய ஜெயமே அதனாலதான் வருகிறது. இதிலிருந்து தான் அதிமுக வந்து தன்னுடைய பாடத்தை கற்றுக்கொண்டு
எடுத்துக்கொள்வது 2011 இதுதான் யூஸ் பண்றாங்க. 2016லயும் அதாவது திமுக எங்கெல்லாம் கோடுவது நான் பல முறை கூறியிருக்கேன். எனக்கு ஒரு வியூ இருக்கும்ல, நானும் தேர்தலை பார்த்து தானே வர்றேன். நான் தமிழகத்தில் முருகன் தேர்தல் 2009 தேர்தல் ஆணையம் பரிந்துரைக்குது. ஒரு மினிஸ்டர் வீட்டில் வந்து ரெய்டு பண்றாங்க, எங்கள்கிட்ட ஆவணம் இருக்குன்றாங்க, அவங்க உத்தரவு கொடுக்குறாங்க. இத்தனை விஷயம் நடந்திருக்கு. ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு ஒரு அரசு சொல்லுது, விசாரணை பண்ண மாட்டோம்னு காவல்துறை சொல்லுது. பண்ண மாட்டோம்னு காவல்துறை சொல்லுது. அதான் கேட்க, அதோட வேலிடிட்டி என்ன, அந்த ஸ்டேட்மெண்டோட வேலிடிட்டி என்ன, அது யார் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டது, குற்றவாளி யாரு? நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு சிம்பிள் விஷயம், இதை முன்னுதாரணமாக்குங்களே. நீங்க ஒரு தேர்தல் ஆணையம் உத்தரவு கொடுக்குது, அதை இவங்க செயல்படுத்த மாட்டாங்க. அப்ப என்ன, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு எஃப்ஐஆர் போடக்கூடிய அந்த இது மட்டும் தான் இருக்குது. அதாவது அங்க ரிட்டைனிங் ஆஃபீஸர், அதுவும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரி வந்து அங்க வந்து பதிவு செய்திருக்கிறார். பேர் தெரியாத நபருக்கு எதிராக பதிவு செய்திருக்கார். இதோட தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை முடிந்து விட்டது என்று நான் கருதுவேன். அதன் பிறகு அங்க இருக்கும் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்து இங்க இருக்கும் அரசாங்கம் தான் என்ற நிலை இருக்கிறது. நாம வந்து இல்ல அந்த கான்டெக்ஸ்ட் நாம நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி தான் எல்லாவற்றையும் முடிவு செய்வாரு அப்படின்னு கை கழுவுறது தேர்தல் ஆணையத்துக்கு சரியா? அதுதான் அவங்களுக்கு இருக்கிற வரம்பா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அப்ப தேர்தலை ரத்து செய்யறது தான் அரசியல் கட்சிகளுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. அதோட தேர்தல் ஆணையத்தோட வேலை முடிஞ்சிருது. நிச்சயமாக எந்த பொறுப்பும் கிடையாது. ஏன் நிறுத்தணும் அப்படின்றதுக்கு அதோட எண்டு வரையிலும், அதனுடைய வேறு வரையிலும் போய் பார்க்குற வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு இட் ஹஸ் டு சாட்டிஸ்ஃபை இட் செல்ஃப். அதாவது 3 மெம்பர் கமிஷன், தேர்தல் ஆணைய சிஇசி, அதே போல 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கு வந்து இவங்க 2 பேரும் கடைசியாக ஒரு சிட்டிங் நடத்துவார்கள். அதாவது இங்க இருக்கிற அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய பரிந்துரையின் பேரில் வந்து இங்க இருக்கும் சிஇஓ, மாநில தேர்தல் ஆணையம் கிடையாது, மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, மத்திய தேர்தல் ஆணையத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. மாநில தேர்தல் ஆணையம்ங்கிறது இங்கத்த பாடி, இங்க இருக்கும் அரசாங்கம் வைக்கின்ற பாடி. சிஇஓ, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து தன்னுடைய பரிந்துரையை சேர்த்து, அதாவது இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய பரிந்துரையை சேர்த்து அவர் வந்து மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிறார். அதன் பிறகு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ரெப்ரசன்ட் செய்கிறது. இதன் பிறகுதான் ஒரு முடிவு எடுக்கிறார்கள், தேர்தல் நடத்த வேண்டுமா வேண்டாமாங்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இங்கு முடிவுகிறது. அடுத்து புலனாய்வு எல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய வேலை. அந்தந்த அரசாங்கங்கள் செய்யுதோ செய்ய மாட்டேங்குதோங்கிறது அவங்களுடைய பிரச்சனையாக தான் இருக்குது. அந்த அரசாங்கத்திற்கு பதவி வைக்க உரிமை கிடையாது. அதான் விஷயம். அந்த அதிகாரம் நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கலையே. ஒரு 13 இல்ல அவங்க பாட்டுக்கு சீட் எடுத்து கொடுத்துருவாங்க. நான் சுந்தர்கிட்ட கேட்க விரும்புறது, ஏப்ரல்லே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுருச்சு. எஃப்ஐஆர் பதிவு செய்ய நாங்கள் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திருச்சு. எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணிட்டோம். ஆனால் யார் மேலே என்னன்ற விவரம் இல்லை, யாரிடம் விசாரணை நடந்தது அப்படின்ற விவரங்கள் இல்லை. இப்போ திமுக எழுப்பக்கூடிய கேள்வி, இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் மீதே, அமைச்சர்கள் மேலே இந்த புகார் இருக்கு, எனவே அவர்கள் பதவி விலகி இந்த விசாரணையை சந்திக்கணும் அப்படின்றது திமுக முன்வைக்கிற ஒரு கோரிக்கை. இன்னொரு பார்வை அதுக்கு இருக்குது. என்னன்னு சொன்னால், மாற்று பார்வை என்னென்னா, ஒரு வழக்கு யார் மேலே அப்படின்றதே திட்டவட்டமாக இல்லை, போதுமான ஆவணங்கள் இல்லை, ஆரம்ப கட்டத்தில் விசாரணைன்றது மிக மிக ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. இந்த சூழலில் ஒருவரை பதவி விலக சொல்கிறதுன்றது சரியா அப்படின்றது இன்னொரு ஆர்குமெண்ட். ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையில் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிர்வாக ரீதியான ஒரு அமைப்பு. அவங்க தேர்தலை வந்து முறைப்படி நடத்த முயற்சி பண்ணுறாங்க. அதில் முடியல அப்படிங்கிற ஒரு சூழலில் அவங்க எஃப்ஐஆர் போடலை. எஃப்ஐஆர் போடுவதற்கான முகாந்திரமான புகாரை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அந்த புகாரில் அவங்களோட நாலேஜுக்கு, அவங்க அறிவுக்கு எட்டிய வரையில் சில பிரச்சனைகள் நடந்திருக்கு, இது மாதிரி பண பரிமாற்றங்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதை மீறி அவங்க எதையும் அவங்க வந்து ஒரு புகாரில் ஒரு பெயரை குறிப்பிடுவதற்கு அவங்கள்ட்ட எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சூழலில் அவங்க வந்து ஒரு வேகாக எந்த பெயரையும் குறிப்பிடாத, எந்த நபரையும் குறிப்பிடாத ஒரு புகாரை பதிவு பண்ணி புலனாய்வு அதிகாரிகள் நீங்கள் புலனாய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புகாரை கொடுத்துட்றாங்க. அவங்க வேலை அதோட முடிஞ்சு போயிடுது. இந்த சூழலில் புலனாய்வு அதிகாரிகள் அதை ஒரு முதல் தகவல் அறிக்கையாக அதை மாற்றுறாங்க. அதுதான் எஃப்ஐஆராக நம்ம வந்து இன்னைக்கு இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த எஃப்ஐஆர்லையும் அந்த புகாரில் என்ன இருக்குதோ அதுதான் எஃப்ஐஆராகவும் மாறப்போகுது. இந்த சூழலில் ஃபர்தராக நடக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷனில், அந்த விசாரணையில் தான் உங்களுக்கு உண்மையான இதில் குற்றவாளிகள் யார் என்ன அப்படிங்கிறத வந்து புலனாய்வு அதிகாரிகள் தான் அதை கண்டுபிடிக்கணுமே தவிர இதில் தேர்தல் ஆணையத்துக்கு எந்த விதமான பங்கும் அதில் கிடையாது. தேர்தல் ஆணைய சூழலில் ராதாகிருஷ்ணன் எழுப்பக்கூடிய கேள்வி வந்து, நீங்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறப்ப இந்த விசாரணைன்றது அடுத்த கட்டத்துக்கே நகராது,
இது மொத்தமும் நிறுத்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர இதில் யார் தவறு இழைத்தார்கள் அப்படின்ற ஒன்று லாஜிக்கல் என்ற நோக்கி அது பயணப்படவே படாதுன்றது தான் அவர் முன்வைக்கிற ஒரு ஆர்குமெண்ட். உண்மைதான், அது உண்மைதான். அது ஓரளவுக்கு இல்லை, அது முழுமையான ஒரு உண்மைதான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகார வரம்பு என்பது மிக மிக குறைவான ஒரு அதிகார வரம்பு. அந்தந்த மாநில காவல்துறை தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த குற்றப்புலனாய்வுகளை செய்யுது. இதை நீங்கள் வேணா ஒரு சென்ட்ரல் ஏஜென்சிக்கு, வேற ஒரு சென்ட்ரல் ப்ராசிக்யூஷன் ஏஜென்சிக்கு நீங்கள் கொடுத்தால் அதில் வந்து ஒரு உண்மையான விசாரணை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாநில அரசுல ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து இந்த காவல்துறையில வந்து ஒரு அளவுக்கு அடிப்படையா இதை நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம அடுத்த இடத்துல நகர்த்த முடியாது. இது என்ன விஷயம் கேளுங்க. நீங்க வந்து ரெண்டு கட்சி இது பண்ணுது, அப்புறம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போனா சிபிஐ விசாரணை கேட்டீங்கன்னா சிபிஐ பத்தி வேற ஆர்குமெண்ட் இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி ஒரு சஜஷனை வந்துட்டு நீங்க தேர்தல் ஆணையம் கொடுக்குதுன்னா இதுக்கு யார் அக்கௌண்டபிள்? ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு அக்கௌண்டபிள் கிடையாதா? காவல்துறை இதுக்கு அக்கௌண்டபிள் கிடையாதா? அப்போ இதன் மேலே மேல் நடவடிக்கை எடுக்கலைன்னா எதுக்காக எடுக்கலை? இதுதான் கேள்விங்க. அப்போ எடுக்கலைன்னா ஒரு சிஸ்டத்தில் யாருமே எதுக்குமே அக்கௌண்டபிள் இல்லைன்னு சொன்னால் எதுக்காக சார் அந்த சஜஷன் அவங்க கொடுக்கணும்? செல்லாத ஒரு பேப்பரா அது? ஒரு தேர்தல் ஆணையம் எழுதி கொடுக்கிறது. அரசு வந்து விசாரணை கமிஷன் அங்கே அமைக்கல, இதுல எங்க மேல வந்து அண்ணன் சார் சொன்னபடி குற்றவாளிகள்னு சொல்ல, குற்றவாளி இல்லன்னு சொல்ல, சோ அவங்க வந்து விசாரணை பண்ணாங்க தெரியும். சோ நாங்க விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கோம் தெல்ல தெளிவா மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்துல எப்படினாலும் விசாரணை கமிஷன் அமைச்சு நீங்க கோர்ட்டுக்கு போக சொல்லித்தாங்க ஆகணும். இது ஒண்ணு மறைக்க முடியும் சொல்லுவாங்க. எஃப்ஐஆர்ல ஒரு விஷயம் இல்ல, சட்டசபையில சொல்லுங்க. நீங்க வந்து யார் மேல குற்றச்சாட்டு அதாவது திமுகவுக்கு வெளிநடப்பு செய்யறதுக்கு ஒரு காரணம் மொட்டையா ஒரு எஃப்ஐஆர் போட முடியும். இவங்க ஆட்சியில வந்து விசாரிக்க கூடாது. அது செல்லுமா? அது இவங்க ஆட்சியில இருக்கும்போது சட்டமன்றத்துல இத பத்தி பேச கூடாது. யார் குற்றவாளினே தெரியாம ஒரு எஃப்ஐஆர் போட முடியும்? திமுக ஆட்சியில விவாதிக்கணும். அப்படிதானே நீங்க செஞ்சீங்களா? உங்க ஆட்சியில் இதே போல குற்றங்கள் வந்தபோது மரியாதைக்குரிய கருணாநிதி அவர் என்ன சொன்னாங்க? தொலைக்காட்சியில் வரும் செய்தியவோ பேப்பர்ல வர செய்தியவோ சட்டமன்றத்தில் விசாரிக்க கூடாது. தேர்தல் ஆணையம் எந்த தேர்தல் நிறுத்துச்சு? நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துமையா இருக்கீங்க. சட்டசபையில விசாரிக்கிறதா இல்லையான்றது பாயிண்ட் இல்ல. தேர்தல் ஆணையத்தோட உத்தரவை ஏன் நிறைவேற்ற மாட்டேன்றீங்க? அதுக்கு ஏன் யாருமே அக்கௌண்டபிள் இல்லன்னு சொல்றீங்க? அப்ப எதுக்கு சார் தேர்தல் ஆணையம் இல்லன்னு சொல்லிருக்கோம்? ஒரு முதலமைச்சர் நீங்க ஸ்டேட்மென்ட் கொடுத்தாங்க. அது செல்லாத எஃப்ஐஆர், அது செல்லாத லீகல் செல்லாத. அது நீங்க கோர்ட் சொல்லுங்க. செல்லாதங்கிறது ட்ராக்கோனியன் ரீதியை நோக்கி தான் நகருது. அதாவது இப்போ வந்து யாரை வந்து ஒரு காலக்கெடு வச்சுருக்குங்களேன், இந்த காலக்கெடுக்குள்ளாலே இவங்க வந்து முடித்து இந்த விசாரணை கொடுக்க வேண்டும் என்று பார்த்து சொன்னீங்கன்னா அது பெரும் பிரச்சனை பிற்காலத்தில் வரும். அப்போ இந்த கேஸுக்கு மட்டும்தான் இப்படியா? அப்போ கொலை வழக்குகளுக்கு இது வேண்டாமா, கற்பழிப்பு வழக்குகள் இது வேண்டாமா என்ற எல்லாம் பிரச்சனையை வந்துவிடும். இது ஒரு ட்ரக்கோனியன் இதாக தான் மாறிவிடும். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு இன்னும் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்ற இது கூட எனக்கு இது கிடையாது. ஐ எம் நாட் இன் அக்ரிமெண்ட் வித் தட் ஆல்சோ. வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு 3 அதிகாரிகளை கொண்ட பாடி. இவங்க என்ன வேணா செய்யலான்ற ஒரு இது வந்துடும். அதாவது ஒரு பார்லிமெண்ட் கொஸ்டினிங்கோ இல்லை அரசியல்வாதிகள்னா அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மக்களிடம் போய் நிற்கணும். அது கூட இல்லாத ஒரு இடத்துல வந்து இவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டால் அவங்களுடைய விசாரணைகள் வந்து சோ வந்து காசு கொடுத்ததாக ஒரு ஏதோ ஒரு ப்ரூஃப்ல, அதாவது இப்போ இவங்க எடுக்கிற நடவடிக்கை இருக்குல்ல, தேர்தல் ஆணையம் அன்னைக்கு எடுத்த நடவடிக்கையில் பலருக்கு பல விமர்சனம் இருந்தது. அப்போ கேள்வி வந்து நீங்கள் பணத்தை கொடுக்கறத தடுக்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து முழு பணத்தையும் கொடுக்குறவரை நீங்கள் பார்த்து இருந்துட்டு கடைசி நாளில் தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்தது முறையா அப்படின்ற கேள்வியை சிலர் எழுப்புனாங்க. இன்னும் சிலர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்புன்றது இது மட்டும்தான், இதையும் விட்டால் அவங்களால அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்ற ஆர்கியூமெண்ட் இருந்தது. இப்போ அதற்கு பிறகு எந்த ஃபாலோஅப்பும் இல்லை, யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை, எந்த வழக்கும் இல்லை, அதுக்கு தேர்தல் ஆணையம் அதோட தன்னோட பொறுப்பு முடிஞ்சதுன்னு விலகிறதுன்றது அந்த அவங்க அன்னைக்கு எடுத்த நடவடிக்கை நீ கேள்விக்குள்ளாக நிச்சயமாக. அதாவது அது என்ன ஏன் அப்படி வருதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. அதாவது முடிந்த அளவுக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது. அதாவது பணம் பட்டுவாடா செய்யனுடைய வீடியோ, அதே மாதிரி மற்ற பல ஆவணங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையிலெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன நினைத்தது என்றால் இது வந்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் வந்து சிஇஓ கிட்ட இருந்து விளக்கம் கேட்டார்கள். ஃபீல்டில் இருக்கிற 90 ஆஃபீஸருக்கு மேலே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஐபிஎஸ் ட்ரைனிஸ் அவங்க கிட்ட இருந்த எல்லாத்துக்கிட்டையும் இண்டிவிஜுவலாக விளக்கம் கேட்டார்கள். இதனால தான் அந்த காலதாமதமாகிறது. அதன் பிறகு வந்து என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இது தேர்தல் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு எக்ஸ்பென்சிவான தேர்தலாக இருக்க வேண்டுமே என்று டெலிபரேட்டாக கூட அந்த ஏப்ரல் 10ஆம் தேதி அந்த டிசிஷன் அறிவித்திருக்கலாம். 12ஆம் தேதி தேர்தல் இருக்கும்போது 10ஆம் தேதி யார்கிட்ட வந்து தவறான வழியில் சேர்த்த பணம் இருக்கோ அவங்களுக்கு அது வந்து தண்டனை கிடையாது. சாதாரண ஒரு பொது ஊழியருக்காக ஒரு கட்சி வந்து எந்த அதிகாரத்துக்கு வராத லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபடாத ஒரு கட்சி வேட்பாளர் நிறுத்தது, அவங்களோட மொத்த உழைப்பையும் செலுத்துகிறாங்க, ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணுறாங்க,
அவங்களுக்கு ஏற்படுற இழப்புக்கு யார் பதில் சொல்றது? அப்படி ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கான்னு தெரியலையே. இல்ல முதல்ல அந்த அப்படி ஒரு கட்சி பொதுமையா சொல்ல முடியாது. ஒரு அடிப்படையில் அந்த அடிப்படையில் இப்படி ஒரு கெஸ்ட்னு அடிப்படையில் ஒரு தேர்தல் ஆணையம் செயல்பட முடியுமா? அவன் இருக்க பணத்தை எல்லாம் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு அது ஒரு லீகலான ஒரு அமைப்பு செய்யக்கூடிய விஷயமா? அது தேர்தல் ஆணையத்துடைய வரம்புக்குள்ள அது வருதா? தேர்தல் நின்று போயிடும்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்புக்கு முன்கூட்டியே தெரியும்னு சரவணன் வந்து இந்த டேப்ல சொல்றாரு. எங்களுக்கு முன்னாடி தெரியும், அதனால அவர் எந்த பணத்தையும் தரலன்னு சொல்றாரு. அப்ப தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது? அதோட நம்பகத்தன்மைங்கிறது என்ன? அதைத்தான் எங்களோட செயல்தலைவர் திரும்ப கேட்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி அந்த அறிக்கை கேட்டிருந்தாரு. எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அப்ப தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மை என்பது என்னன்ட்டு இவங்க எல்லாம் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பலன்னு சொல்றாங்க. தெளிவாக உள்நோக்கம் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்துடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அது மத்திய அரசு தேர்தலாக இருக்கிற போது மத்திய அரசுடைய தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுகிறதோ அதே போல் தான் மாநில அரசுக்கு சாதகமாக இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் நீங்க நிறைய காரணம் சொன்னீங்க. தேர்தல் என்னதுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு காரணம் சொன்னாங்கன்னு. அப்படி தேர்தல் ஆணையங்களுக்கு சாதகமா இருந்தா நிச்சயமா பெருமையா சொல்றேன், எங்களுடைய வேட்பாளர் எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று தெரிந்துதான் நாளைக்கு தேர்தல் வரும்போது இன்னைக்கு கேன்சல் பண்ணாங்க. அதை தான் நான் சொல்றேன், நான் எங்க சார்பில சொல்றேன். கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருப்போம். எங்களுக்கு அப்படி தேர்தல் ஆணையம் எங்க தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவ் வர்றது எலெக்ஷன் நிக்காது. இந்த எலெக்ஷன் இருக்காது. அதாவது எலெக்ஷன் நடந்துருக்குமே. பிஜேபியும் தின அன்னைக்கு வந்து உங்க கட்சி தான் நீங்க அப்படி இருந்து என்ன பிரச்சனை? திமுக ஜெயிச்சிருங்கிற பயத்தினால நிறுத்துனாங்க. அது என்னங்க? நாங்க அப்படி ஆளுங்கட்சி மத்திய அரசு எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து தேர்தல் ஆணையம் சப்போர்ட்டா இருந்தா நிச்சயமா எலெக்ஷன் நடந்திருக்கும். எலெக்ஷன் நடந்துருக்கும். பிரச்சனைக்கு வரும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய ஒரு கருத்து, தினசரி ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுப்பி பிரச்சனை செய்ய திமுக முயற்சிக்குதுன்னு சொல்றாரு. இது ஒரு சிறிய பிரச்சனை அப்படின்னு ஒதுக்கிட்டு போக முடியுமா? தேர்தல் ஆணையம் நாடு தழுவிய அளவில் பேசப்பட்ட ஒரு வழக்கு, அதில் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, அதில் மூத்த அமைச்சர்கள் பெயர் உட்பட பலர் பெயர்கள் அடிபடுது. அப்படியான ஒன்றில் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னு சொன்னால் இதில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி கேட்குறத அவ்வளோ எளிதாக ஒதுக்கிடக்கூடிய ஒரு விஷயமா? இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இன்னைக்கு மட்டுமா வெளிநடப்பு செய்யறாங்க? மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தேர்ந்தெடுத்து மறுபடியும் வந்து 2016 உட்கார்ந்தப்போ மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அதைத்தான் சொன்னார், இனிமேல் ஆக்கப்பூர்வமா செயல்படுவோன்னு. 1 மாதம் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எவ்வளவு பிரச்சனைகளை கலப்புனாங்க. அம்மா இருக்கும் போதே எத்தனை வெளிநடப்பு செஞ்சாங்க, எத்தனை தடவை பேப்பர் கிழிச்சாங்க. எல்லாத்துக்கும் மேல நம்பிக்கை வாக்கெடுப்பும் போது ஜனநாயகத்தை பத்தி பேசுற திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்ததை உலகமே பார்த்துச்சு. ஒரு சபாநாயகரை கீழே தள்ளி சபாநாயகர் நாற்காலியில் அமர்ந்து அவர் மைக்கை பிடிச்சு கிழிச்சு வெளியில வந்து சட்டையை கிழிச்சு ரோட்ல வந்து உண்ணாவிரதம் இருந்து அப்படி இருக்கும் போது தினமும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி கலையக்கணுங்க. இந்த ஆட்சி கலைக்கப்படணும். அதற்காகத்தான் திமுக இன்றைக்கு தலையாய கடமையா பண்றாங்க. இது தினம் நடக்கதான் போகுது. முடிகிற வரைக்கும் தினம் உள்ள வர போறாங்க, 5 நிமிஷம் உட்கார போறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை எடுக்க போறாங்க, வெளிநடப்பு செய்ய போறாங்க. இதை நீங்களும் பார்க்க போறீங்க, மறுபடியும் விவாதத்தில் கூப்பிட்டு கேட்க போறீங்க, நானும் சொல்ல போறேன். சட்டசபை இவர்கள் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்திலும் இப்பொழுதும் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் செய்வது, அல்லது 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை மட்டும் படித்துவிட்டு செல்வது, அதையும் மீறி பேசினால் தனிப்பட்ட முறையில் தாக்குதல்களை தொடுப்பது. இதுதான் ஜெயலலிதா அவருடைய 5 ஆண்டு கால ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் சட்டசபையில் நடந்தது. இது மட்டும்தான். கடந்த இன்றைக்கு டெய்லி நாங்கள் ஏன் வெளிநடப்பு பண்றோம்னா, எந்த கேள்விக்கும் நியாயமான பதில் கிடையாது, எதற்குமே முறையான பதில் கிடையாது, பேசுவதற்கு அனுமதி கிடையாது. பேசுவதற்கே அனுமதி இல்லாத ஒரு சட்டசபையில் எதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும்? உங்களுக்கு நியாயம் தோன்றது எனக்கு என்ன விஷயம்? இந்த ஆட்சி ஒவ்வொரு நாளும் மக்கள் விரோதமாக எதையாவது ஒன்று செய்து கொண்டிருக்கிறது, ஜனநாயக விரோதமாக எதையாவது ஒன்று செய்து கொண்டிருக்கிறது. அதை கேட்க முடியவில்லை, பேச முடியவில்லை. அதனால் ஒவ்வொரு நாளும் சட்டசபைக்கு வெளியே வந்து ஊடகங்கள் முன்னால் பேசுகிறோம், மக்கள் முன்னால் பேசுகிறோம். இன்னொன்று, இவங்க இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு பற்றி எல்லாம் பேசினாங்க. வந்துட்டு இப்பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக, அந்த பேரங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநர் உத்தரவிட்டிருக்கிறார். இது வந்து இன்று இப்போது வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஃபார்வர்ட் பண்ணிருக்காரு உத்தரவு. என்ன அதாவது ஃபார்வர்ட் பண்ணிருக்காரு. சபாநாயகரை பிடிச்சு கீழ தள்ளுறது ரொம்ப நியாயமா? சபாநாயகரை கீழ தள்ளுவது ஜனநாயகமா? அப்படி பார்க்கிற போது சபாநாயகர் நாற்காலியில இருந்து கீழ தள்ளி விட்டு சபாநாயகர் நாற்காலில வந்து ஜனநாயகரை கடத்தி கொண்டு போய் அவர்களுக்கு கோடி கோடியாக பணத்தை கொடுத்து அவர்களை பிணை கைதியாக வைத்திருந்தவர்கள் ஜனநாயகத்தை பத்தி இங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நாட்டுடைய அவலம். அன்னைக்கு 122 பேர் அன்னைக்கு கன்மான பக்கத்துல நின்னாங்க. இன்னைக்கு சட்டசபையில ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரே நிமிஷம். இவங்க பிணை கைதி கூவத்தூரை பத்தி பேசுறாங்கல்ல. வாக்கெடுப்பு நடந்த போது யாரு கன்மேன் நிக்கல, அப்படி நாங்க அடைச்சு வச்சிருந்தா அன்னைக்கு அவங்க எதிராளி சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நாங்க கூட நீங்க நிறுவீங்க, எங்களுக்கு அவசியம் இல்ல. எங்க அம்மா ஆட்சி பேசுறாரு, எங்க அம்மா ஆட்சி யார் யார் எவ்வளவு பணம் கொடுத்தோன்னு அது அவரை போய் கேளுங்க. எங்க 122 எம்எல்ஏ எங்க அம்மா ஆட்சியை காப்பாத்துறாங்க. யாருக்கு எவ்வளவு பணம் இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் இந்த இஷ்யூ ரைஸ் பண்றாரு.
அப்போது ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சரை பார்க்குறாரு. முதலமைச்சர் வந்து இசையை கொடுத்து விட்டார். ஆக்சுவலாக இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது, அதாவது இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த ஆர்டிஐ பிரச்சனை எழுப்பப்பட்டது அசெம்பிளியில். அதை வந்து இடைமறித்து ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க, முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு கேட்க போகிறீங்க, இதுதானே, இதை நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இது பதிவாயிருக்கு அசெம்பிளியில். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகமான அசெம்பிளியை நான் பார்த்தது கிடையாது. அதிமுக இதில் வந்து நான் பார்த்தது கிடையாது. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்கிறாரு. அப்போ இத்தனை, அதாவது பேர் தெரியாத நபர்கள் மீது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் பதில் சொல்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கெல்லாம் இந்த பிரச்சனையை கூட எடுக்க முடியாத ஒரு காலத்தில் தான் அதிமுக ஆட்சியே இருந்தது. ஆனால் இன்றைக்கு நடந்த நிகழ்வு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது என்று நான் கருதுகிறேன். இது பதிவாயிருக்கு அசெம்பிளின்றது ஒரு பெரும் ஒரு கூடுதலாக ஒரு விஷயம். அதை அதாவது அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க இதுக்கு. அப்போ தான் முதலமைச்சர் சொல்கிறார், நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கோன்ட்டு. அப்போ தான் செயல் தலைவர் அவர்கள் கேட்குறாரு வந்துட்டு, யார் மேலே போட்டிங்க, என்ன அடிப்படையில் போட்டிங்கன்ட்டு. அதாவது ஒப்புக்கு ஒரு பதிலை சொல்வது, அதன் மூலமாக அந்த நிமிஷத்தில் அந்த பிரச்சனையை சமாளிக்கணும். இதற்கு பேர் சட்டசபையா? இதற்கு பேர் பதிலா? நான் ஒரு கிளியர் ஆன்சர் ஒரு விஷயத்துக்கு சொல்ல முடியலன்னா அதை பதில சொல்ல முடியலன்னு சொல்லுங்க. ஏன் ஒரு பொய்யை எந்த ஆன்சரை சொன்னாலும் இவங்க இப்படி தான் சொல்ல போறாங்க. என்னவோ கன்வின்ஸ் ஆகுற மாதிரியோ திமுக உட்கார்ந்துற மாதிரியோ நீங்க எதை சொன்னாலும் இத தான் சொல்ல போறீங்க. அது மக்களுக்கே தெரியுங்க. எஃப்ஐஆர்னு தெரியாம போடுறீங்க, அதுக்கு பேர் எஃப்ஐஆர் சொல்லுவாங்க. எங்க சொல்லணுமோ அங்க சொல்லுவாங்க. நிறைய பகுதியில இப்ப சட்டமன்ற ஆட்சி தலைமைகள்லாம் மாறி ஒரு முதலமைச்சர் சபை நடந்து கொண்டிருக்கிறது. திமுக இந்த பிரச்சனைகளை எழுப்புது. சைமல்டேனியஸாக இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிமன்றத்திலும் இருக்குது. நீதிமன்றத்தில் முடிவு வரலும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு அணுகுமுறையா, இல்லை சட்டமன்றத்தில் பேசுவது அப்படின்றது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு அரசியல் ரீதியான கடமை, அதை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறதா, அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனையை தினமும் எழுப்புவதற்காக முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு அதிமுக பார்வையில் அதை பார்க்கிறதா? இதை நீங்கள் பொது மனிதராக நீங்கள் இதை எந்த பார்வையில் பார்க்கல? ஒரு எதிர்கட்சியோட ஒரு ஜனநாயக கடமையாக இதை வந்து சட்டமன்றத்தில் விவாதிக்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம்தான். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து இதை நிறுத்தி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சட்டத்துக்கு வந்து பொருள் சொல்கிற இடம் தான் நீதிமன்றம், சட்டத்தை உருவாக்குகிற இடம் வந்து சட்டமன்றம். ஸோ இதை வந்து அவங்க விவாதிக்கிற எந்த தப்பும் இல்லை. அடிப்படையில் இந்த விவாதங்கள் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் நடைமுறையை எப்படி சீர்திருத்துவது அப்படிங்கிற அந்த இதில் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தில் இது போயிருந்தால் இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாக இருந்திருக்கும். ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள கட்சிகள் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொள்வது, ஒருத்தர் நீ என்ன யோகியமா அப்படின்னு கேட்கறது, இந்த ஒரு போக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கு. இதில் வந்து இந்த அரசியல் கட்சிகள் என்றைக்கும் ராஜாக்களாக இருக்கிறாங்க. குடிமக்கள் வாக்காளன் வந்து ராஜாவாக ஆகிற ஒரே ஒரு தினம் வந்து தேர்தல் தினம் தான். அந்த தேர்தல் தினத்தில் அவனுக்கான ஸ்பேஸே இல்லாமல் இந்த கட்சிகள் ஆக்கிட்டு இப்போ 2 முறை ராஜா ஆகிற மாதிரி ஆயிடுச்சுல. ஆர்கே நகர் தேர்தல் வந்து ரத்து செஞ்சுட்டாங்கன்னா ஒரே தொகுதியில் ஒரு தேசத்துக்கு நான் சொல்றேன், ஒட்டுமொத்த தேசத்துக்கும் இந்த தேர்தல் சீர்திருத்தம் குறித்த இந்த விவாதங்கள்ல கூட சிவில் சொசைட்டிக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இல்லை. அடிப்படையில் இது வந்து இதுலயும் கூட தேர்தல் கட்சிகள் தான் போய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து வாக்காளனோட நிலை என்ன, அவனோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. அதை நோக்கி இந்த விவாதம் பயணம் பட்டதுன்னா இந்த விவாதம் ஒரு பொருளுள்ள விவாதமா இருக்கு. மீண்டும் ஆர்கே நகர்ல தேர்தல் நடந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன சொன்னாங்க, சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்துவதற்கான சூழல் இல்லைன்னு ரத்து செய்தாங்க. அவங்க மீண்டும் என்றைக்கு எத்தனை வாரம் எத்தனை மாதம் கழித்து இந்த தேர்தலை நடத்தினாலும் மீண்டும் பணம் அங்கு ஓடாதுன்னோ, வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்ற புகார் வராம ஒரு தேர்தல் இந்த ஆணையம் நடத்திடணும். நிச்சயமா யாராவது நம்பிக்கை நிச்சயமா முடியாது. இந்த தேர்தல் ஆணையத்திலேயே நிறைய மறுசீரமைப்புகள் தேவைப்படுது. இந்த தேர்தல் ஆணையம்ங்கிற இந்த அமைப்பையே விரிவுபடுத்தி இதற்கான அதிகாரங்களை வந்து மறுவரை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் அந்த காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இந்த தேர்தல் ஆணையம் இப்ப இருக்கிற இந்த அதிகார வரம்புக்குள்ள ஒரு நியாயமான தேர்தலை நடத்துவது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். தேர்தல் சீர்திருத்தம் குறித்து நீண்ட தூரம் பயணிக்கணும்னு சொல்றீங்க. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கட்டும் பரவட்டும்.